அவன் வீட்டை சோதனையிட்டனர். வல்லரசனுக்கு தெரியாமல் முனியாண்டி கொண்டு வந்த 3,00,000 ரூபாய் அந்த வீட்டு மூலையிலிருந்ததை காவல் அதிகாரிகள் கைப்பற்றினர். அவர்கள் நல்லரசனை பார்த்து, இந்த பணம் உங்கள் வீட்டில் எப்படி வந்தது என்று கேட்டார்கள். நல்லரசன் நிதானத்தை இழக்காமல், சார், இந்த பணம் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இது எப்படி இங்கே வந்தது என்பதும் எனக்கு தெரியாது. இதுல ஏதோ சதி திட்டம் இருக்கிறது. அந்த முனியாண்டியை நீங்கள் கண்காணித்தால் உங்களுக்கு விஷயம் தெரிந்துவிடும். உங்களோட விசாரணைக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் என்றான். ஊர் மக்களின் நன்மதிப்புக்குரியவன் வல்லரசன் என்பதால் அவனுக்கு மதிப்பு கொடுத்து காவல் அதிகாரிகள் முனியாண்டின் வீட்டுக்கு சென்று சோதனையிட்டனர். அவன் வீட்டிலிருந்து சில ரூபாய் கட்டுகளை காவல்துறையினர் கைப்பற்றினார்கள். அந்த கட்டுகளை சோதித்ததில் அவை அனைத்துமே கள்ள நோட்டுகள் என்பது தெரிந்தது. முனியாண்டி சிறையில் அடைக்கப்பட்டான். கள்ள நோட்டு வழக்கில் அவன் பெயரை சேர்த்தார்கள். அதை அறிந்த முனியாண்டி காவல் அதிகாரியை பார்த்து, சார், எனக்கு அதுபோல் புத்தியெல்லாம் கிடையாது. பணத்துக்கு ஆசைப்பட்டு உத்தமரான நல்லரசனுக்கு எதிராக பொய் சாட்சி கூறினேன். அதுக்கு கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துவிட்டார். தங்கவேலும் கருப்புசாமியும் இருவரும்தான் என்னை இவ்வாறு செய்ய சொன்னார்கள். மற்றபடி கள்ள நோட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று எல்லா உண்மையும் கூறிவிட்டான். உடனே காவல்துறை அதிகாரிகள் தங்கவேலு மற்றும் கருப்புசாமியையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிகழ்ச்சியின் மூலம் நல்லரசின் மீது மக்களுக்கு இருந்த நன்மதிப்பு மேலும் கூடியது. நீதி: யார் மீதும் எப்பொழுதும் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. அது ஒரு நாள் வெளிப்பட்டு பொய் சாட்சி கூறியவரை தண்டனைக்கு உட்படுத்திவிடும். எனவே அனைவரும் மனசாட்சிக்கு உட்பட்டு நல்லவர்களாக வாழ வேண்டும்.